welcome back to our channel Happy Varum. இன்னைக்கு வந்து எப்பயும் சொல்ற மாதிரி ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்குமே இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இந்த புது கண்ட்ரியில. ஸோ உங்களுக்கும் வந்து இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிறைய பேர் கேட்ட கேள்விக்கு வந்து இந்த வீடியோவில் பதிலும் வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கார் ரெண்டலுக்கு எடுத்துருக்குறோம் இங்கே ஜெர்மனியில். ஸோ இது வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ காருக்குள்ளே ஏறினதும் ஷாப்பிங்காக இருக்கட்டும் இல்லை ஒரு ட்ராவலாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு வந்து அந்த சாப்பாடு மேலே தான் நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ கார் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எங்கே போகலாம் அப்படின்னே வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இது வந்து நாங்கள் ஒரு சடனாக எடுத்த ஒரு பிளான் தான். ஓகே, கார் ரெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் ஒரு தாய் ரெஸ்டாரண்ட் இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குமா, அதனால ஓகே நம்ம வந்து தாய் ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு வந்து தாய் ஃபுட் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்குலாம் தாய் ஃபுட் வந்து உயிருங்க. லைக் இந்தியன் குசைனுக்கு அப்புறம் எனக்கு தாய் ஃபுட்டு தான் ரொம்ப பிடிக்கும்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆத்தென்டிக் தாய் ரெசிபி மாதிரிலாம் இருக்காது. ஸோ கொஞ்சம் வந்து இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி அவங்க கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராப்பர் இப்போ நம்ம தாய்லாண்ட்லாம் போய் சாப்பிட்டோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட் இருக்காது. ஸோ இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. பட் ஓகே நல்லாயிருக்கும். பட் அந்த ஸ்பைஸ் லெவல் தாங்க இருக்காது. நம்மலாம் வந்து அப்படியே சும்மா காரசாரமாக சாப்பிட்டு அந்த காரம் சாப்பிட சாப்பிட அப்படியே மூக்கில் இருந்தெல்லாம் ஒழுகிற அளவுக்கு நல்லா காரமாக சாப்பிட்டு வந்துட்டு இங்கே யூரோப்பில் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது தான் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்பைசியாலாம் இங்கே வந்து ஃபுட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ வேணும்னா அங்கே சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கும், நீங்கள் வந்து உங்கள் ஸ்பைஸை வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் மூலயமா ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் வந்து இங்கே கஷ்டமாக இருக்கும். மற்றபடி வந்து நம்ம ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் போகிறோம், கேரளா ரெஸ்டாரண்ட் போகிறோன்னா அங்கெல்லாம் ஓகே. ஸோ உங்களுக்கு எங்கன்னா நல்லா ஸ்பைஸியாக கொடுக்குற ரெஸ்டாரண்ட்லாம் தெரிஞ்சிச்சு இங்கே ஃப்ராங்க்ஃபர்ட் நியர்பை இல்லைன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் போயிட்டு ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த நிலானிகா குட்டிக்கெலாம் ஆக்சுவலாக இந்த குட்டீஸு இவங்களுக்குலாம் வந்து யூரோப்பில் சூப்பராக வந்து ஃபுட்டு கிடைக்குங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அந்த ஸ்பைஸியாக சாப்பிடாம கொஞ்சம் இதுவாக சாப்பிடுவாங்களே, அவங்களுக்குலாம் நம்ம எங்கே போனாலும் வந்து ஜாலியாக சாப்பாடு கிடைக்கும், ஜாலியாக சாப்பிடுவா. ஸோ நிலாவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து நிறைய வந்து ஃபுட்டெல்லாம் டேஸ்ட் பண்ணுறா. முன்னெல்லாம் வந்து கூட்டு போனோன்னா வேணா இது காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவா. பட் இங்கே வந்து காரமே இல்லையா, அதனால வந்து பூந்து நிறைய விஷயம் வந்து ட்ரை பண்ணுறா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த ரோல் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா. ஸோ அவளுக்கு வந்து ஒரு வெஜ் ரோல் வந்து கொடுத்துருந்தோம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமா மட்டும் வெஜிடேரியன் சாப்பிடுவாங்க. பட் எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாளும் நான்வெஜ் இருந்தால் தான் வேலைக்கு ஆகும். ஸோ அதனால் நான் வந்து நான்வெஜ் ஆர்டர் பண்ணியிருக்கேன், எங்கள் மாமா வந்து வெஜ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரைவை வந்து கண்டினியூ பண்ணலாம். உட்காரு வா, கார் சீட்ல தான் உட்காரணும். இந்தோட வச்சிருக்கிறேன் நான். உட்கார சீட்ல உட்காரு. கார் சீட்ல தான் குட்டி பசங்க உட்காரணும். இங்க நான் உட்கார மாட்டேன். நீ உட்கார்ந்து தான் ஆகணுமே.
நம்ம கலவலவா டைம் சீக்கிரம் ஜாலியா இருக்குது ஜாலியா இருக்கு அழகு குட்டிடி நீ ஆல் செட் டு கோ யா க்ளோஸ் பண்ணு கையெடு அது இது டோர் க்ளோஸ் பண்ணா இது லைட் இது ஆஃப் ஆகுது இது போகும்போது தான் இது லைட் ஆஃப் ஆகுது Northwest on Königsteiner Straße toward Oranienstraße, then turn left onto Oranienstraße. ஸோ சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு லாங் டிரைவ் மாதிரி போனோங்க. பிகாஸ் எங்களுக்கு எந்த ஒரு பிளானும் இல்லை, அதனால தோன்ற இடத்துக்குலாம் வந்து அப்படியே சும்மா டிரைவ் பண்ணி போனோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஜெர்மனியில் எங்கள் மாமா வந்து ஆக்சுவலாக ஒரு 2-3 வாட்டி இந்த மாதிரி ரெண்டல் கார்ஸ்லாம் எடுத்து பக்கத்தில் வந்து சின்னதாக போயிருக்கிறாங்க. பட் நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நாங்கள் வாங்கினோம். அது பட் வந்து ரிட்டன் கொடுத்துட்டோம் சில பல ரீசனுக்காக. நான் சொல்லியிருப்பேன் லாஸ்ட்டு கொஞ்சம் நாள் முன்னாடி வீடியோஸில். ஸோ அப்போ வந்து டிரைவ் பண்ணி போனது தான். அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ரெண்டல் எடுத்து நாங்கள் வந்து ஃபேமிலியாக டிரைவ் பண்ணி போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா அந்த காரில் டிரைவ் பண்ணிவிட்டு இந்த பியூட்டிஃபுல்லான சீன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. லைக் எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு ட்ரீம், அப்படியே ஒரு சொர்க்கத்தில் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த இப்போ இங்கே ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் சீசனா, ஸோ ஸ்ப்ரிங் சீசனில் அந்த பச்சை பசேல்னு அதுக்கப்புறம் நிறைய இடத்துல அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து வச்சு ட்ரைவ் பண்ணுறதுக்கு உண்மையாக ஒரு ட்ரீம் மாதிரி இருந்துச்சு. நான் வந்து லிட்ரலாக அப்படியே வாயை பொழுந்து என்ன இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து வியந்து போன ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்டில் சாங்கெல்லாம் போட்டு ட்ரைவ் பண்ணுறதுக்குலாம் வேறு மாதிரி இருந்துருச்சுங்க. ஸோ ஒர்த் எக்ஸ்பீரியன்ஸுன்னு நான் வந்து சொல்லுவேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பக்கத்தில் இங்கே ஹூக்ஸ்ட், கரெக்டாக தான் அந்த பிளேஸ் நேம் சொல்கிறேன்னான்னு தெரியல. ஸோ அங்கே வந்து சும்மா இந்த லைக் ரிவர் சைடு மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருந்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இந்த ஹோட்டல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷிப் அந்த தீம்லலாம் வந்து வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணணும். இங்கே வந்து ரிசர்வேஷன்லாம் வந்து பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் நிறைய பேர் எங்ககிட்ட கேட்ட கேள்விக்கு தான் நான் இப்போ வந்து பதில் சொல்ல போகிறேன். ஸோ நிறைய பேர் கேட்ட கேள்வி எப்படின்னா, நீங்கள் இப்போ தானே ரீசெண்டாக ஜெர்மனி மூவ் ஆனீங்க, அதுக்குள்ளே எப்படி நீங்கள் வந்து லைசன்ஸ் எடுத்தீங்க, எப்படி கார்லாம் வந்து வாங்கினேன்னு சொல்கிறீங்க, லைசன்ஸ் இல்லாமல் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும், அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து குவெஷன் பண்ணியிருந்தீங்க. என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இங்கே ஜெர்மனியில் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறது வந்து ஒரு பெரிய டாஸ்க் மாதிரிங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து வாங்க முடியாது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ எங்களுக்கு வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து கேட்குறப்பெல்லாம் இங்கே டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணுன்னா தியரி எக்ஸாம் கிளியர் பண்ணணும், அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கிளியர் பண்ணணும். ஸோ ப்ராக்டிக்கலில் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ நிறைய பேர் நிறைய அட்டம்ப்ட்ஸ்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறதுக்கு வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து இங்கே ரொம்ப டஃப்பாக இருக்குது போல் லைசன்ஸ் வாங்குறது. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஜெர்மனி மூவ் ஆகிட்டு வந்த ஒரு 15-20 டேஸ்லேயே நாங்கள் வந்து ஜெர்மனி லைசன்ஸ் எங்களுக்கு கிடச்சிருச்சுங்க. ஸோ எப்படி அப்படி நாங்கள் வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு 10 இயர்ஸ் கிட்ட சிங்கப்பூரில் தாங்க இருந்தோம். ஸோ சிங்கப்பூர்லேருந்து தானே நாங்கள் இப்போ ஜெர்மனி மூவ் ஆகிருக்கிறோம். ஸோ சிங்கப்பூரில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா வந்து டெடிகேட்டடாக டிரைவிங் கிளாஸ் போயிட்டு சிங்கப்பூரில் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2500 சிங்கப்பூர் டாலர்ஸ் கிட்ட நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி அவங்களுக்கு இந்தியாவிலேயே வந்து கார் லைசன்ஸ் இருக்குது, கார் ஓட்டுவாங்க. பட் இருந்தாலும் சிங்கப்பூரில் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஒரு ப்ராப்பராக கற்றுக்கணும், ப்ராப்பராக இந்த ஊரில் வந்து அந்த சைன் போர்டு இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ப்ராப்பராக நான் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கார் வந்து பயங்கர க்ரேஸாக இருப்பாங்க. ஸோ வந்து அவங்க டிரைவிங்கும் வந்து பண்ணணும். லைக் ஒரு ரெண்டல் கார் எடுத்து சிங்கப்பூர்லேயுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 4-5 தடவை ரெண்டல் கார்ஸ் எல்லாம் எடுத்து டிரைவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரிலாம் பட் நான் வீடியோவில் காமிச்சதில்லைன்னு நினைக்கிறேன்.
அண்ட் சிங்கப்பூர்லேயுமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியா லைசன்ஸ் எல்லாம் வந்து அந்த கன்வெர்ட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாமும் சிலது இருக்குது. பட் அதை பற்றி எனக்கு சரியாக தெரியல. ஸோ அந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். பட் வந்து நிலானிகா சின்ன குழந்தை, ஸோ ஒரு ஃபேமிலியாக இருக்கும் அப்படின்னும் போது ரிஸ்கெல்லாம் எடுக்கக்கூடாது. நம்ம ஒரு புது கண்ட்ரி வரும்போது இங்கே நிறைய ரூல்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு வந்து டெடிக்கேட்டடாக கற்றுக்கணுன்றதுல வந்து அவங்க ரொம்ப இதுவாக இருந்தாங்க. அண்ட் அதுவும் ஒரு ஸ்கில்லு தானே. ஸோ அப்போ கோவிட் டைம் வேறு, அவங்களுக்கும் வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டிரைவிங் கிளாஸ் போயிட்டு ப்ராப்பராக வந்து சிங்கப்பூர் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தோம். ஸோ அண்டு ஜெர்மனி வந்து நாங்கள் மூவ் ஆனப்போ ஓகே இந்த ஊரில் வந்து டிரைவிங் லைசன்ஸ் என்ன ப்ரொசீஜர் அதெல்லாம் வந்து போய் செக் பண்ணும் போது தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ஆல்ரெடி நாங்கள் சிங்கப்பூர் லைசன்ஸ் வச்சுருக்கிறதுனால நாங்கள் வந்து அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சிங்கப்பூர் லைசன்ஸை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு ஜெர்மனி லைசன்ஸ் வந்து வாங்கிக்கிட்டோம். ஸோ இப்படி தான் வந்து எங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு 10 days தான் நினைக்கிறேன். ஸோ 10th day அந்த மாதிரியே வந்து போயிட்டு நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஜெர்மனி லைசன்ஸ் வந்து எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி டெடிக்கேட்டடாக சிங்கப்பூர்லேயும் இந்த மாதிரி தாங்க பயங்கர ரூல்ஸு இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணி கற்றுக்கிட்டதுனால எங்களுக்கு அப்படியே வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு. ஸோ இங்கே ஜெர்மனியில் சிங்கப்பூர் மட்டும் இல்லைங்க, சில பல கண்ட்ரீஸோட நேமெல்லாம் இருக்குது. ஸோ அந்த கண்ட்ரியில் டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே கொடுத்து அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் கனடா, ஆஸ்திரேலியா, ஸோ சிங்கப்பூர் இந்த மாதிரி அங்கே நீங்கள் லைசன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜெர்மனி லைசன்ஸ் வந்து வாங்கிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து வாங்கணும் லைசன்ஸு. அண்ட் சிங்கப்பூர்லேயுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 months ஆயிடுச்சுங்க லைசன்ஸ் வாங்குறதுக்கு. நான் அப்போ வந்து சொல்லிகிட்டே இருந்தேன், ஏமாம்மா இவ்வளோ செலவு பண்ணி இங்கே டிரைவிங் கற்றுக்கிறேன்ட்டு. பட் பாருங்கள் நம்ம என்ன பிளானில் வந்து கடவுள் வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இங்கே ஜெர்மனி மூவ் ஆனதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு. ஸோ எது நடக்குதோ அது எல்லாமே நல்லதுக்கு தான் சொல்லுவாங்கள்ல, அது உண்மையாக ட்ரூ தான் போல். வந்து நிலானிகா குட்டிக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த நிலானிகா குட்டியை வந்து கூட்டிட்டு போயிட்டுருக்குறோம். ஸோ ஒரு 1.5 hours டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு என்னெல்லாம் பண்ணணும்னு தெரியல. இப்போ இவளை கூப்பிட்டு போயிட்டு டான்ஸ் கிளாஸில் விடலாம். ஸோ நிலானிகாவோட டான்ஸ் கிளாஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட தமிழ் நியூ இயர் போச்சுலாங்க. ஸோ அதோட செலிப்ரேஷன் இங்கே ஃப்ராங்க்ஃபர்ட் தமிழ் சங்கமில் ஏப்ரல் எண்டில் வந்து பண்ணுறாங்கங்க. ஸோ அதுக்கான டான்ஸ் ப்ராக்டிஸ்க்கு தான் கூப்பிட்டு போயிட்டுருக்குறோம். இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிலானிகா மட்டும் இல்லை, நானும் வந்து டான்ஸில் இருக்கேன், எங்கள் மாமாவும் வந்து டான்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ குடும்பமாக வந்து இந்த ஏப்ரல் மந்த் ஃபுல்லாக எங்களுக்கு இப்படி டான்ஸ் ப்ராக்டிஸ் போகிறதுக்கு தான் வந்து கரெக்டாக டைம் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு கம்யூனிட்டியோட மிங்கிள் ஆகிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் ஃப்ராங்க்ஃபர்ட் தமிழ் சங்கம் அந்த மாதிரிலாம் தெரியலன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். நம்ம நிறைய மக்களை வந்து பார்க்கலாம். அண்ட் நிறைய மக்களோட கான்டாக்ட், அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி வந்து ஜாபு, வீடு, பசங்க, ஸ்கூலு, ஒர்க்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு லைஃப்பில் வந்து ஓடிட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு புதுவிதமான நமக்குள்ளேயே ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அதனால தான் நாங்களும் நிறைய இதிலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது எங்களுக்கு. கொஞ்சம் பாஸ்டா போ, வினவன் பண்ணு இந்த பக்கம் எல்லாரும். நிலானிகா குட்டியோட டான்ஸ் கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. சோ இப்போ வந்து இது பூஜா அந்த ஃப்ரண்ட் லைட். அப்ப நம்ம எங்க போறோம்? ஃப்ரண்ட் லைட்டே எங்க தெரியாம எங்க மாமா கார் ஓட்டுறாங்க. தெரியும் இல்ல தெரியும், ஆனா தெரியாதுன்ற மாதிரி இருக்கு மாமா உங்க கூட. சோ இதுல வந்து என்னன்னா என்னோட சைடு உட்காந்து இருக்கிறது வந்து ரைட் சைடு, அவங்க இப்ப வந்து இது லெஃப்ட் சைடு டிரைவா. சோ வந்து இந்த சைடு உட்கார்றது எனக்கே புதுசா இருக்கு. எதுனா சைடுல ஓரமா போனா பாத்து இது பண்ணு அது பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரெண்ட்டுக்கு எடுத்துருக்குறோம்டா, ஃபுல்லாக அனுபவிச்சுட்டு காரை விடணும்னு சொல்லிட்டு நல்லா ரவுண்ட் சுற்றிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:45 ஆகுது.
ஸோ சும்மா போயிட்டு அங்கங்கே ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ இப்படி தான் எங்களோட டே வந்து போச்சு. ஹாய் மாமா. குளிருது நல்லா, அரைகுறையா வேற ஒரு ட்ரெஸ்ஸு. just take it up. உங்களுக்கு பெருமானியா காமலையா எவ்வளோ பெரிய மனசு நிலா உனக்கு. ஓகேங்க, ஸோ உங்களுக்கு வந்து இந்த கார் ரெண்டல் பற்றின எதனா டவுட்டு இல்லை காரை பற்றி எதனா டவுட்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எங்ககிட்ட வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். ஸோ அப்படி எங்களுக்கு தெரியல, மற்றவங்க யாருன்னா யூரோப்லேருந்து கமெண்ட்ஸை ரீட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுனாலும் ரிப்ளை பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். வாழ்க வளமுடன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். பாய்.